ஒரு வருடத்துல ஒரு தடவை இல்ல 2 தடவை வரக்கூடிய சோமவார அமாவாசை அப்படிங்கிறது நம்ம பிரதட்சண அமாவாசைன்னு சொல்றாங்க. சோமவார அமாவாசை அன்னைக்கு நம்ம எங்கனாலும் அடிப்பிரதட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுவே ராமேஸ்வரமா இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம். ராமேஸ்வரத்துல நீங்க அக்னி தீர்த்தத்துல நீராடி ஒரு கோவில்ல வந்து நீங்க அடிப்பிரதட்சணம், அந்த ஈரம் சொட்ட சொட்ட அடிப்பிரதட்சணம் பண்றது, கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த 22 தீர்த்தங்களையும் நீங்க வந்து நீராடிட்டு அங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது போக நீங்க அங்க தர்ப்பணம் மட்டும் கிடையாது, தானங்கள், குடை தானம், அதுக்கப்புறம் இந்த செருப்பு, பாய், தலையணை, போர்வை, பித்ருக்களுக்கு உண்டான பொருட்கள் அது எல்லாமே வந்து நீங்க தானம் பண்றது, அன்னதானம் பண்றது, அங்க வந்து கரும்புச்சாறு, இந்த பானகம், நீர்மோர், இந்த மாதிரி தானம் பண்றதெல்லாம் ரொம்ப நல்லது. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் அவங்க வாழ்க்கையில ஒரு தடவையாச்சும் ராமேஸ்வரத்துல இருக்கிற அந்த புண்ணியம், அதாவது நம்ம அங்க போய் தர்ப்பணம் பண்ணி அதை அந்த தான தர்மங்கள்லாம் நம்ம பண்றது அப்படிங்கிறது வந்து பல தலைமுறைகள் வந்து உங்களுடைய அந்த புண்ணியம் போய் சேரும். பித்ருக்களும் வந்து ரொம்ப ரொம்ப பிரீத்தி ஆவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ராமேஸ்வரத்துல வந்து பாவபட்சேஸ்வரர், புண்ணிய தானேஸ்வரர் அப்படின்னு 2 சிவமூர்த்திகள் இருக்காங்க. இவங்க வந்து நீங்க வருஷத்துல ஒரு தடவையாச்சும் எப்படி குலதெய்வத்தை போய் நீங்க வழிபடுறீங்களோ அங்க போய் நீங்க வந்து வழிபடும் போது உங்களுடைய பாவ புண்ணிய நிலைகள் வந்து பூஜ்ய நிலைகள், அதாவது பாவம் புண்ணியம், பாவம் அதிகமா இருந்தாலும் பிறவிகள் அதிகமாகும், புண்ணியம் அதிகமா இருந்தாலும் பிறவிகள் அதிகமாகும். அப்ப அதை வந்து நம்ம சமநிலைப்படுத்தி பூஜ்ய நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு சிவமூர்த்திகள். அப்ப நம்மளுக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த சிவமூர்த்திகளை போய் நீங்க மறக்காம வழிபட்டுட்டு வரலாம். என்னால ராமேஸ்வரத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க உங்க ஊர்ல இருக்கிற கோவில்கள்ல ஏதாவது ஒரு தல விருட்சம் இருக்கும் இல்லையா, கோவில்கள்ல அங்க போய் நீங்க வந்து 108 முறை அடிப்பிரதட்சணம் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க அரசமர பிள்ளையார் இருப்பாங்க இல்லையா, எந்த ஊர்ல அரசமர பிள்ளையார் இல்ல, அங்க போய் நீங்க வந்து ஒரு 108 முறை வந்து நீங்க அந்த அரசமரத்தை சுத்தி நீங்க அடிப்பிரதட்சணம் பண்ணலாம். அரசமரத்தை சுத்தும் போது இந்த மந்திரம் சொல்லிட்டே வந்து நீங்க சுத்துங்க. மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரதே சிவரூபாய, ரிஷராஜாய தே நமக. இந்த மந்திரம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம இதை வந்து மனப்பாடம் பண்ணி நீங்க 108 முறை நீங்க வழிபடுறீங்க அப்படின்னா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ண பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நீங்க பெரிய அனுமர் பக்தரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க ஊர்ல இருக்கிற அனுமர் கோவிலுக்கு கூட போய் நீங்க 108 தடவை வந்து நீங்க அடிப்பிரதட்சணம் பண்ணலாம். இப்படி நீங்க அனுமரை வந்து வழிபடும் போது ஸ்ரீ ஆபத் சகாய மகரிஷி அப்படின்னு ஒரு மகரிஷி இருக்காரு. எப்பேற்பட்ட ஆபத்துகளிலிருந்தும் நம்மளை காக்கக்கூடிய ஒரு உத்தமர். அவர் வந்து நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அதுவும் இந்த சோமவார அமாவாசை அப்ப நீங்க அடிப்பிரதட்சணம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் ஒருத்தர் திங்கட்கிழமையோட சேர்ந்து வர அமாவாசை அன்னைக்கு 32 வகை தான தர்மங்களோட அடிப்பிரதட்சணமும் அங்க பிரதட்சணமும் பண்றாங்களோ அவங்களோட சந்திர சக்திகள் கூடவே வலம் வந்து அந்த மக்கள் என்ன கேட்கிறாங்களோ அதனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சந்திர பகவானுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கார். இந்த சோமவார பிரதட்சண அமாவாசை அன்னைக்கு ஆலய தலத்தோட நிழல் வந்து தரையில படாம இருக்கக்கூடிய ஆலயங்கள், திருவதிகை, தஞ்சாவூர், இந்த மாதிரி ஆலயங்கள்ல நீங்க அடிப்பிரதட்சணம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி இல்லை அப்படின்னா பிரதட்சண சக்திகள் நிறைந்த தலங்கள் இருக்கு. உய்யகொண்டான்மலை, திருவிடை மருதூர், திருவையாறு, இந்த மாதிரி தலங்கள்ல வந்து நீங்க போய் வழிபாடு பண்றது மிக சிறப்பு. இந்த சோமவார அமாவாசை அன்னைக்கு நீங்க மௌன விரதம் இருக்கிறதும், பொதுவாகவே வந்து திங்கட்கிழமை வந்து சந்திரனோட ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். அன்னைக்கு சந்திரன் அப்படின்னா வந்து மனத்திடம், அதாவது மன வலிமையை வந்து கூட்டக்கூடிய ஒரு பகவான் இல்லையா, அதனால நீங்க அன்னைக்கு வந்து நல்ல மௌன விரதம் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு வாக்குனால் வந்த ஒரு தோஷங்கள் வந்து உங்களுக்கு கழியும். இந்த சோமவார அமாவாசை அன்னைக்கு மட்டும் நீங்க ஒரு மௌன விரதம் இருந்து அரச மரத்தை வந்து அடிப்பிரதட்சணம் பண்றீங்க, அரச மரத்தடி பிள்ளையாருக்கு வந்து இனிப்புகள் வந்து படைத்து அதை வந்து நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா வியாபாரம், உங்களுடைய குடும்பத்துல இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு யாராச்சும் எதிரிகள்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அது எல்லாமே உங்களுக்கு படிப்படியா சரியாகும் அப்படிங்கறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மந்த புத்தி, அப்புறம் நம்ம குட்டையா இருக்கோம், கருப்பா இருக்கோம், இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு உருவத்தினால வந்து உங்களுக்கு திருமண தடங்கல்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து திண்டிவனம் பக்கத்துல இருக்கிற திருவக்கரை அப்படின்ற ஊர்ல வந்து சந்திர மௌலீஸ்வரர், இந்த ஸ்தலத்துல தான் வந்து சந்திர பகவான் தன்னுடைய 16 கலைகளையும் மீட்டெடுத்தார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு. இந்த கோவில்ல நீங்க போய் இந்த அடிப்பிரதட்சணம், அரசமர வலம், அது போக தான தர்மங்கள், இந்த இனிப்புகள் தானம் பண்ண சொல்றது, வெண்ணெய் தானம் பண்றது, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமண தடங்கல்கள் வந்து நிவர்த்தியாகி சீக்கிரமா திருமணம் கைகூடும். இந்த சோமவார பிரதட்சண அமாவாசையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மே மாதம் திங்கட்கிழமை 26ஆம் தேதி வருது. மறக்காம எல்லாருமே போய் அடிப்பிரதட்சணம் பண்ணுங்க அரச மரத்தை. முடிஞ்சா ராமேஸ்வரத்துக்கு வாங்க. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.